பிறகு தொடர்ந்து மழையினால இந்த விவசாயம் பெருமளவில் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் பாதிச்சிருக்கீங்க. இப்போ நெடுமலை பகுதியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த நெல் மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க. எல்லாம் பார்த்தா பாதி கருக்காவாக இருக்குது. இந்த சூழ்நிலை அதிகாரிகள் உங்களை சந்திச்சாங்களே? யாருமே வந்து சந்திக்கல இது வரைக்கும். இது மாதிரி கருக்கா வெயிலில் காய வச்சு தூத்தி கொண்டு போய் கொடுக்குறோம். பொதுவாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இந்த அறுவடை நேரங்களில் நிறையா தனியார் நிறுவனங்கள் நிறையா வந்து முன்னாடிலாம் முன்கூட்டியே பணம் கொடுத்தலாம் வந்து பார்க்குற சூழ்நிலை. இப்போ யாரும் தனியார் நிறுவனங்கள் வராங்களா? இப்போ இன்சூரன்ஸுக்கே நாங்கள் லஞ்சம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதை நாங்கள் வாங்கினா என்ன, வாங்கலைன்னா என்ன? எவ்வளோதுங்க கேட்குறாங்க அதிகாரி? நல்ல முறையாக விளைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு போதும். அதுவும் இந்த மாதிரி மழை தண்ணியில் பாதிச்சிருது. இப்போ இன்சூரன்ஸ் வந்து இந்த விவோ வந்து பார்த்து இது கெட்டு போச்சுன்னு எழுதுறதுக்கு பணம் கேட்குறாங்களா? விவோ இல்லை, இவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் அவங்க வந்து வர்ற அதிகாரிகளே பார்க்குறாங்க. அந்த இன்சூரன்ஸ் அதிகாரியை பார்க்குறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும் இருக்கு. நாங்கள் சிறு விவசாயம்லாம் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் எத்தனை ஹெக்டேர் போட்டிருக்கீங்க? நான் வந்து நமக்கு உள்ளது 15 ஏக்கர். 5 ஏக்கர் எத்தனை மூட்டைங்க விளைஞ்சிருக்கும் சுமாரா? 15 ஏக்கரில் 150 மூட்டை கூட விளையலையே இந்த வருஷம். 250 மூட்டை கூட விளையலை இந்த வருஷம். பாதி கருக்காக போயிரும்ல. பாதி கருக்கா தூத்தி தான் படைக்க வேண்டியது. இப்போ இன்சூரன்ஸ் துறை வந்து மத்திய கட்டுப்பாட்டில் இருக்கா, மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா? அது என்ன மத்திய அரசுங்கிறாங்க, மத்திய அரசு தான் அது. அது அதிகாரிகளை வந்து ஆய்வு பண்ணாங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆய்வு பண்ணலை. ஒன்றும் ஆய்வு பண்ணல. சர்டிஃபிகேட் போயிடுறாங்க. இங்கே வந்து கதிர இருக்கிற மிஷினை 2800 வாங்குறாங்க, 3000 வாங்குறாங்க. 2.5 மணி நேரம் அறுத்துருக்கு. படுத்து கிடந்தது ஒரு ஏக்கர். இல்லையா? இப்போ விவசாயிகளுக்கு தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசு நிறையா நிதி பண்ணுறாங்க, அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வந்து சேர்றது இல்லைங்க. விவசாயிகளுக்கு எந்த உதவியும் வரதில்லை. எந்த உதவியும் இல்லைங்க. முன்னாடியெல்லாம் மானிய விலையில வந்து கூட்டுறவு சொசைட்டி மேலே உரம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு யூரியாலாம் வந்து இறங்கும். அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்க. இப்போ எப்படி இப்படி சமாளிக்கிறீங்க? எல்லாம் கற்காக போச்சு, இவங்களுக்குலாம் எப்படிங்க கூலி கொடுக்க போறீங்க? பண்ணுறது நட்டம் தான். என்ன பண்ணுறது? ஏக்கருக்கு 30,000 ரூபா, 25,000 ரூபா, 30,000 ரூபா செலவாகுது. அப்புறம் அறுக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு 6,000 ரூபா வந்துடுது. டோட்டலாக ஒரு 50 வந்துருங்களா? தண்ணி பாய்ச்சறது, மோட்டார், வந்துடும். இப்போ அந்த 50,000 ஹெக்டேர் செலவு பண்ணாலும் எவ்வளோ தேரும்? இப்போ இந்த வருஷத்தை லாஸ் தான் வரும். 30,000 ரூபா 35,000 ரூபா தேர்றது சிரமம் தான். உங்கள் பேருங்க? பரக்கத்துல்லா. இப்போ இந்த இந்த இன்சூரன்ஸ் அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட இது கேட்குறாங்கல்ல, ஹெக்டேருக்கு எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தராங்கிறாங்க கெட்டு போச்சுன்னு? இல்லை, மொத்தத்துக்கு அவங்க சேர்த்து ஏதாவது செஞ்சால் தருவாங்க. இப்போ என்னடான்னா இன்சூரன்ஸை கட்டினாலும் லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு தான் கிடைக்கிறத தவிர லஞ்சம் கொடுக்காதவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு எப்படி நேரடியாக கேட்குறாங்களா, யாரும் புரோக்கர் வச்சுக்கிறாங்க? இல்லை, அது நேரடியாக கேட்கல. வசூல் பண்ணி போட்டு கொடுத்தாதான் எங்களுக்கு உள்ளே ஒரு ஆளுவாக இருக்கும். அவங்க வசூல் பண்ணி கொடுத்தாதான் அவங்க அதை போட்டு கொடுப்பாங்க. சரிங்க, நன்றிங்க. சரி.